அதுபோல் இந்த வரலாற்றை சீரழிப்பவர்கள், வரலாற்றை திருத்தி சொல்பவர்கள் அவர்களும், டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு துணை போகிறவர்களும், டெல்லி ஏகாதிபத்தியவாத கட்சிகள், இந்தியாவை ஆளுகின்ற கட்சிகள் அப்படின்னா அதனுடைய என்ன கேரக்டர்னால் ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஏகாதிபத்திய இனத்தார். ஆரிய பிராமணர்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆரிய பிராமணர் தான், குஜராத்தில் காசியில் இருந்தாலும் ஆரிய பிராமணர் தான். இந்த தமிழ்நாட்டு பிராமணர் நம்மளோட வந்துட்டால் நம்ம ஏற்றுக்குவோம், அதோட மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் எப்போ உங்க வாங்கன்னு சொல்கிறது அயலார் சொல்ல வேண்டாம், நம்ம ஏற்றுக்க தயார். அதை விட்டுட்டு வரணும். அதை வச்சுக்கிட்டு பஞ்சாமிர்தம் பண்ணக்கூடாது. நீங்கள் வழிபாட்டு உரிமை உங்கள் உரிமை. சமஸ்கிருதம் எங்களுக்கு வழிபாட்டு மொழியாக இருக்கக்கூடாது. பிராமணன் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்பதை நீக்க வேண்டும். இதெல்லாம் ஆரிய பிராமண இனத்தில் போன்ற முற்போக்குவாதிகள் சொன்ன கோரிக்கை தான். வெகு மக்களாக உள்ள ஒரு பிராமணர்கள் ஒரு 50% இந்த கோரிக்கையை முன்வைக்கணும். தகுதி அடிப்படையில் எந்த ஜாதிக்காரனாலும் வரட்டும்ப்பா அர்ச்சகரா, பிராமணரும் வந்தாலும் அந்த வகையில் வரட்டும்ப்பா, வேண்டான்னு சொல்லலை.